ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழகத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சூழலில் எந்தெந்த தலைவர்கள் எங்கெங்கு பரப்புரை மேற்கொள்கின்றனர் என்ற விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். இனி உங்களிடம். நன்றி திலகவதி. அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரமாக அனல் பறக்கக்கூடிய பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தேர்தல் பரப்புரை ஒரு பக்கம் அனல் பறந்து கொண்டிருந்தாலும் தமிழகத்தில் தற்போதே கிட்டத்தட்ட 100 டிகிரிக்கு மேலாக பல மாவட்டங்கள் பல இடத்தில் அதற்காக கிட்டத்தட்ட வெயிலுடைய தாக்கம் மிக அதிக அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அக்னி நட்சத்திர வெயில் அடுத்த மாதம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாகவே பல மாவட்டங்களில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் பதிவாயிருக்கிறது. குறைந்தபட்சமாக 90 டிகிரியிலிருந்து 100 டிகிரி வரையும், அதிகபட்சமாக 102லிருந்து 106 டிகிரி வரை வெயில் பதிவாகியிருக்கிறது. 106 டிகிரி வெயில் இந்த 14 மாவட்டங்களில் பதிவாகியிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைய தினம் இன்று கடலூர் மற்றும் விழுப்புரம் தொகுதியில் கூட்டணி கட்சி வேட்பாளருக்காக பரப்புரை செய்கிறார். ஏப்ரல் 6 நாளை சிதம்பரம் மற்றும் மயிலாடுதுறை தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து இந்த 2 நாட்கள் பரப்புரை செய்கிறார். இந்த 2 இடங்களிலும் 100 டிகிரிக்கு மேல் வெயில் கடந்த 2 நாட்களாக பதிவாகியிருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார். நாளை தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம் இந்த 2 தொகுதிகளிலும் நாளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்கிறார். இந்த இடங்களிலெல்லாம் 100 டிகிரிக்கு மேலாக கடந்த 3 நாட்களாக வெயிலினுடைய தாக்கம் பதிவாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஏப்ரல் 6 நாளை திருச்சி மற்றும் பெரம்பலூர் தொகுதியில் பரப்புரை மேற்கொள்கிறார். திருச்சியில் பொறுத்தவரை தேர்தல் அறிக்கை வெளியீடு நிகழ்வு இருக்கிறது. அதே போன்று பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து 2 நாட்கள் பரப்புரை மேற்கொள்கிறார். இன்று ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, அதே போன்று நாளை ஏப்ரல் 6 கோயம்புத்தூரில் அவர் போட்டியிடக்கூடிய கோயம்புத்தூர் தொகுதியிலே பரப்புரை மேற்கொள்வதற்கான திட்டமிடல் நிகழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. தீவிரமாக பல இடங்களில் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார். மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் பொறுத்தவரை சென்னை மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த 2 தொகுதிகளிலும் நாளை பரப்புரை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை இருக்கிறது. திமுக வேட்பாளர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்வதற்கான பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட பல இடங்களில் அதே போன்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஏப்ரல் 5 மற்றும் ஏப்ரல் 6 இந்த 2 நாட்களிலும் சென்னை மாவட்டத்தில் அதிமுகவினுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் மற்றும் மத்திய சென்னையில் போட்டியிடக்கூடிய தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்வதற்கான பணியை மேற்கொண்டு திட்டமிட்டு இருக்கிறாங்க. அதே போன்று தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று சென்னையில் 3 சென்னைகளிலும் பரப்புரை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை, குறிப்பாக வட சென்னை தொகுதியில் பரப்புரை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையும், அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மக்களவை தொகுதியில் பரப்புரை செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வராங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலர் முத்தரசன் ஏப்ரல் 5, ஏப்ரல் 6 2 நாட்களும் திருவாரூர், மன்னார்குடி மற்றும் திருச்சி மக்களவை தொகுதியில் பரப்புரை மேற்கொள்வதற்கான பணியை மேற்கொண்டு வருகிறாங்க. தொடர்ச்சியாக அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரமாக ஏப்ரல் 17 வரை திட்டமிட்டிருக்காங்க. அதனால் அவருடைய கட்சி வேட்பாளர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளருக்காக பரப்புரை செல்வதற்கான நடவடிக்கையும், பாமகனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று ஏப்ரல் 5ஆம் தேதி ஆற்காடு, திருத்தணி, அரக்கோணம் இந்த இடத்தில் பரப்புரை செய்வதற்கான நிகழ்வும், அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரை பாமக வேட்பாளரை போட்டியிடுகிறார்கள். எனவே அந்த இடத்தில் பரப்புரை செய்வதற்கான நிகழ்வும் திட்டமிட்டிருக்கிறாங்க. அனல் பறக்கம் தேர்தல் களமாக மாறியிருந்தாலும் இந்த இடங்களில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் பதிவாகி இருக்கிறது. எனவே மிக தீவிரமாக தன்னுடைய பரப்புரையை வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்வதற்கான நடவடிக்கை திட்டமிட்டிருக்காங்க. பொது சுகாதாரத்துறை காலை 11 மணியிலிருந்து 3 மணி வரை வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். எனவே இந்த இடத்தில் பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அதே போன்று இது போன்ற பரப்புரைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வெயிலினுடைய தாக்கத்தை அவர்கள் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் செய்திருக்கிறாங்க. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.